சில்க் த்ரெட் கூட கலந்துருந்ததுனால சில்க் த்ரெட்னு நினச்சி ஏமாந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இது நம்ம யூஸ் பண்ணுற சில்க் த்ரெட் இல்லை. இது கொஞ்சம் தடியாக இருக்குது. இதில் நிறைய உள்ளே இருக்கிற த்ரெட் வந்து நிறைய இருக்குது. இது என்னடா பண்ணுறது, காசு கொடுத்து வாங்கிட்டோம், தூக்கி போடவும் மனசு இல்லாமல் இத்தனை வருஷமாக அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணுறாங்க. நடுவில் ஒரு மிரர் ஒட்டிட்டு இதை வந்து சுற்றி இதே மாதிரி நான் இப்போ எப்படி முடிச்சு போட்டு சுற்றி முடிச்சு போடுறோன்னா இதே மாதிரி பேட்ச் ஒர்க் ஆரி ஒர்க்குக்கு பண்ணுறாங்க. இது எந்த வகையான நாட், இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரில. பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்துச்சு. இதை வேறு எதுலையாச்சும் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நான் இந்த ரிங்கில் ட்ரை பண்ணேன். முதல் தடவையே சக்ஸஸாக வந்துருச்சு. முதல்ல நம்ம வந்து இந்த ஹூப் ரிங்கில் இந்த த்ரெட்டை 3 ஸ்ட்ராண்ட்ஸு சுற்றி எடுத்திருக்கேன். ஒரு எக்ஸாம் பேட் அளவில் இது முதல்ல ஒட்டி ஒரு 5 நிமிஷம் காய வச்சுட்டு இதே மாதிரி முடிச்சு போட்டே வர வேண்டியதான். இது ஃபுல்லாக பார்த்தா எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மலாக ஜடை பின்னுவோம்ல, 3 பின்னா மாதிரி இருக்குது. இது கூட சேர்ந்து இந்த நாட் போட்டது. கடைசியில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ஓட்டிட்டா அழகான இயரிங் ரெடி.